இது உண்மையாலுமே உன் லைஃப்பில் நடந்துச்சேண்ணா அடித்து இழுத்துட்டு வந்து மியூசிக் பண்ண வச்சாங்க. ஜஸ்டின் நீ வா மோன என்ன பிரதர், என்னை விட பைசப் பெருசாக இருக்குது. பெண் தோழிகள் நான் சொல்கிறது நட்பாக இருப்பாங்களா அவங்கள சொல்கிறேன், நீங்கள் வேறு எதுவும் கம்பேர் பண்ணாதீங்க. பல பிரச்சனைகள் காயலில். ஸோ நன்றி வந்து மித்ரன் சார் தான் நான் சொல்லணும். இந்த ப்ரெஸ் அண்ணா எல்லாருக்கும் வணக்கம். தம்பிகள் ப்ரெஸ்லேருந்து வந்திருக்க தம்பிங்க எல்லாருக்கும் வணக்கம். இந்த படத்தில் ஃபஸ்ட்டு ஒரு தேங்க்ஸும் ஒரு வாழ்த்து வந்து ஜஸ்டின் பிரதருக்கு. அவரோட நாள் தான் இது. அவரோட மிகப்பெரிய கனவு இன்றைக்கி நினைவாக இருக்குது அவருக்கு. அதுக்கு மிகப்பெரிய போராட்டமும் இருக்குது. நம்ம இந்தியாவுக்காக தான் என்னை எப்படி அடித்து இந்த படத்தில் கொண்டு நடிக்க வச்சாலும் அதே போல் அடித்து இழுத்துட்டு வந்து மியூசிக் பண்ண வச்சாங்க. ஜஸ்டின் நீ வா மோனை அப்படின்னு சொல்லிட்டு ரேடியோவில் அவர் மாட்டு நிம்மதியாக தான் இருந்தார். மாத சம்பளம் வாங்கிட்டு அப்படியே வாழ்க்கை நிம்மதியாக போயிருக்கோம். அவரை கூப்பிட்டு வந்து இங்கே விட்டு. பட் ஒரு மாதிரி இந்த ஃபஸ்ட் டைம் ஸ்டுடியோவில் கேட்கும்போது ரொம்ப கூஸ் பம்ப் ஆயிடுச்சு. தேன்மொழி பாட்டு. இன்னொரு பாட்டு ஒன்று இருக்குது எனக்கு ரொம்ப பிடிக்கும், காயல் பறவைன்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு. அது அவங்க ஓகே நிவாஸ் ப்ளீஸ் இல்லை வாங்க ஐயோ வாங்க நிவாஸ் வாங்க. ஐயோ இவங்க ஆங்கர் கூட வருவீங்களா சார்? நீங்களே அவர் வர சொல்லுங்க. நிவாஸ் வாங்க. பாடகர் நிவாஸ் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். வருங்கால இசையமைப்பாளர் நிவாஸ், பாடகர் நிவாஸ் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். என்ன பிரதர், என்னை விட பைசப் பெருசாக இருக்கு. ஆக்சுவலாக நான் கம்போசிங் நிவாஸ் பாடும்போது தான் போயிருந்தேன். அது ஐயோ இப்படி ஒரு நல்ல பாட்டு இருக்க படத்தில் நம்ம நடிக்கிறோமான்ற மாதிரி எனக்கு பயங்கர ஹாப்பி ஆகிடுச்சு. அவ்வளோ செம்மையான ஒரு பாட்டு. அதை வந்து அவங்க ரொம்ப காயலோட அசட்டாக அக்கா வச்சுருக்காங்க, அதை ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ ஜஸ்டின் பிரதருக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். அடுத்து ஒரு மிகப்பெரிய நன்றி. இப்போ நான் சொல்ல போகிற நன்றி சொல்ல போகிற நபருக்கும் எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது, பார்த்தது கிடையாது, பேசுனது கிடையாது. பார்த்துருக்கேன்னா நான் தூரம் இருந்து பார்த்துருக்கேன். அப்புறம் அவரோட இயக்கத்தை நான் பார்த்துருக்கேன். அந்த படம் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். அது கதை இப்போ வேண்டாம். ஒரு ஆணோட ஒரு நல்ல தோழி இருந்தால் அது ஒரு சூப்பரான ஒரு பவராகவும் இருக்கும், ஒரு பயங்கர ஹாப்பியாகவும் இருக்கும். அது ஒரு மாதிரியான ஒரு உலகம். அது நல்ல தோழிகள் நான் சொல்கிறது நட்பாக இருப்பாங்களா அவங்கள சொல்கிறேன், நீங்கள் வேறு எதுவும் கம்பேர் பண்ணாதீங்க. அவங்க இருந்தால் அந்த உலகம் வேறு, அவங்களுக்கு இது புரியும். அதே போல் ஒரு பெண் கூட ஒரு நல்ல ஆண் நண்பர் இருந்தார்னு வச்சுங்களேன், ஒரு நல்ல நண்பன் இருந்தால் அந்த உலகம் வேறு. அது ஒரு சூப்பரான ஒரு பவர், ரொம்ப அழகாகவும் இருக்கும். அதோட சந்தோஷமும் வேறு. முதல் நாள் காயல் ஷூட் அப்போ நான் வந்து மித்ரன் சார் அங்கே பார்த்தேன். நாங்கள் பூஜை போடும்போது அவர் அங்கே இருந்தார். அப்போது பாண்டிச்சேரியில் ஷூட்டு முதல் நாள். நாங்கள் பூஜையிலே வந்து கடலுக்கு தான் பூ தூவணும். சாமி ஃபோட்டோலாம் எதுவும் கிடையாது, கடலுக்கு தான் பூ தூவி அந்த கடலுக்கு தான் இது பண்ணி படையெல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் இருந்து அன்றைக்கி முதல் நாள் ஃபஸ்ட்டு டேக்கில் சார் வந்துட்டு கிளாப் பண்ணிவிட்டு அங்கே கிளம்புனாங்க. அதுக்கப்புறம் தமயந்தி அக்கா இந்த படத்துடைய பிரச்சனைகள் அப்போல்லாம் ஒவ்வொரு டைமும் மித்ரன் சாரை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இன்றைக்கி இறுதி நாள் சொல்ல முடியாது, இன்றைக்கி ஒரு நல்ல நாள். அதுவுமா இன்றைக்கும் அவர் கூட இருந்துக்கிட்டே இருக்கார் மித்ரன் சார். இப்படி ஒரு நண்பன் கிடைக்கிறதுக்கு பெரிய விஷயம். தமயந்தி அக்கா இது போல் நிறைய நண்பர்கள் சம்பாரித்து வச்சுருக்காங்க சினிமாவில். அதுதான் காயலை வந்துட்டு இவ்வளோ தூரம் கொண்டு வந்துச்சு. பல பிரச்சனைகள் காயலில். ஸோ நன்றி வந்து மித்ரன் சார் தான் நான் சொல்லணும். இந்த காயல் இன்னைக்கு இந்த இடத்துல நிற்குதுன்னா அதுக்கு காரணம், மிக முக்கியமான காரணம் எங்கள் எல்லாரையும் தாண்டி மித்ரன் சாருக்கு ஒரு மிகப்பெரிய பங்கு இந்த படத்தில் உண்டு. அதை நான் ஃபோனில் தான் கேட்டுக்கிட்டே இருக்கேன். ஸோ அதுக்கு நன்றி. நான் இந்த படத்தில் நானும் ஒரு பார்ட்டாக இருக்கும்போது நான் சொல்லணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்றேன். அப்புறம் ஜேசு சார், சுவாகதா பேசின அளவு கூட, அனுமோல் பேசின அளவு கூட நான் ஜேசு சார் சத்தியமாக பேசுனதே கிடையாது. ஒரே ஒரு டைம் ஜேசு சாருக்கு பாண்டிச்சேரியில் இருக்கும்போது ஒரு மெசேஜ் பண்ணியிருக்கேன், வாட்ஸ்அப்பில் பேசியிருக்கோம். அப்போ வந்துட்டு ஒரு பெரிய சிக்கல் பார்த்தீங்களா, அந்த படத்தில் சுவாகதா பாட்டு பாடிருக்காங்க, பட் எனக்கு அது தெரியாமல் இருக்கு. ஸோ அவங்ககிட்ட நாங்கள் சொன்னது, இவ்வளோ தானே காசு இருக்குது கார்த்திக், என்ன பண்ணலாம், நான் பார்த்துக்கலானே. ஸோ அந்த ஒரு கேமரா இருந்தால் போதும் கார்த்திக். அவன் நினைக்கிற அந்த ஃப்ரேமை, இயக்குனர் கேட்குற அந்த ஷாட்டை, அதோடைய அழகு குறையாமல், அதோடைய அந்த உரையாடல் குறையாமல் ரொம்ப அழகாக ஒளிப்பதிவு பண்ணிவிடுவார் கார்த்தி. ஸோ கார்த்திக்கு இந்த படம் ஒரு சூப்பரான படமாக கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா எழுதின விதம் எவ்வளோ பொய்ட்டிக்காக இருந்துச்சோ அதே போல் எடுத்த விதம் பொய்ட்டிக்காக இருக்குன்னா அது மிக முக்கியமான காரணம் வந்து கார்த்தி தான். அதுக்கப்புறம் ஆமாம், கை தட்டுங்க ப்ளீஸ், கண்டிப்பாக. ஏன்னா நீங்கள் படத்துக்கு முன்னாடியே தட்டிடுங்க. கண்டிப்பாக 100% படம் பார்த்ததுக்கப்புறம் கார்த்திக் எல்லாருமே தேட ஆரம்பிச்சிருவீங்க, நல்ல விதமாக தேட ஆரம்பிச்சிருவீங்க.
அப்புறம் பிரவீன் சாருக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா நாவலாக இருக்குன்னா அப்போ நாவல் நம்ம ஏற்கனவே 3 மணி நேரம் படிப்போம்ல, அது படமாகனா வந்துட்டு ஒரு 2-2.5 மணி நேரம் தான் உட்காந்து பார்க்க முடியும் போது ஒரு 2.25 மணி நேரம் இருந்துச்சு. பிரவீன் சார் நம்ம நைஸாக சொல்லுவோம், சார் எப்படி அது சார் நம்ம பார்த்தலாம் விடுங்கத்தில் அப்படின்னுவார். ஸோ இந்த படத்தை ரொம்ப அழகாக அந்த அந்த ஜூஸ் குறையாமல், அந்த பொய்டிக் குறையாமல், அந்த விஷுவல்ஸோட எந்த சென்ஸுமே குறையாமல் அதை அடுக்கி வச்சதுல மிகப்பெரிய பங்கு வந்து பிரவீன் சாருக்கு உண்டு. ஸோ பிரவீன் சாருக்கு மிகப்பெரிய நன்றி. ஸோ ஓகே. அப்புறம் அனுமோல் மேடம்க்கு எனக்கு பெரிய சீன்ஸ் இல்லை, ஆனால் ஒவ்வொரு நாளும் பொறாமப்படுற மாதிரி தமைந்தேக்கான்னு சொல்லிட்டே இருப்பாங்க. நேற்று அனுமோல் நடித்தாங்க தம்பி, பிரிச்சுட்டாங்க தம்பி, ஐயோ அப்படின்வாங்க. ஆமாம், எனக்கு ஒரு சீனி அவங்ககிட்ட கொடுக்காதீங்க, இதே மாதிரி புகழ்ந்துக்கிட்டே இருங்க அப்படின்னுவேன். பட் ஏதோ எனக்கு சுவாகதாவும் காயத்ரி இப்படி என் வாழ்க்கை அப்படியே சிம்பிளாக அவங்க கூட ஒரு 10 நாள் ஷூட்டிங் இருந்துச்சு. அப்புறம் சுவாகதாவோட 10 அப்படியே என் வாழ்க்கை கொஞ்சம் சிம்பிளாகவே போயிடுச்சு. அப்புறம் பரத் கூட ஒரே ஒரு நாள் ஒரே ஒரு ஷாட்டு, அதுவும் அதுக்கப்புறம் அப்படி முடிஞ்சது. நல்ல நண்பர்கள் அதுக்கப்புறம் நாங்கணும். அப்புறம் ஐசக் சாரை பற்றி சொல்லி ஆகணும். நிறைய வில்லன் கதாபாத்திரம் நம்ம அவரை பார்த்துருப்போம், ஆனால் ரொம்ப குழந்தையா அப்படி ஒரு மனிதன் நான் பார்க்கவே முடியாத அளவுக்கு ஒருத்தர் இருந்தார். பயங்கர சூப்பரான ஒரு அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு 15-20 நாளாக போகுது. நம்ம பாண்டிச்சேரியில் ஷிஃப்ட் ஆகி வேளாங்கண்ணி வரோம். எனக்கு கேட்கலாமா வேணாவா. அப்போ நான் ஒரு சில நேரத்தை கேட்பேன், இது உண்மையாலுமே உங்கள் லைஃப்பில் நடந்துச்சேண்ணா, விடுங்க தம்பி அப்புறம் பார்த்துலான்னு. எனக்கு அவங்க மேலே ஒரு மிகப்பெரிய மரியாதை அப்படி கூட்டிகிட்டே போகுது ஒரு நாளாக. இப்போது இவங்க ஓகே, நான் வந்துட்டு தமிழில் அப்போ சரி நீங்கள் தமயந்தி இந்த கதாநாயகியோடைய கேரக்டர் உங்கள் லைஃப்பில் நடந்துச்சு, இப்போ என் கதாபாத்திரம் யார் அப்படின்னா, அவன் வருவான், அவன் 2 நாள் கழிச்சு வருவான், வெயிட் பண்ணுங்க அப்படின்னு என்கிட்ட சொன்னாங்க. சரி ஓகே ரைட்னோடனே இப்போ என்னோட கேரக்டர் ஆல்மோஸ்ட் ஒரு 3/4 முடிஞ்சிருச்சு. இப்போ நான் பண்ண கதாபாத்திரம் எனக்கு ரொம்ப பாதிப்பு ஏற்பட்டுச்சு. என்னடா இது, ஒருத்தன் இவ்வளோ பயங்கரமாக லைஃப்குள்ளே இருந்திருக்கான் தமயந்தியக்கா லைஃப்பில், இந்த கதைக்குள்ளே ஒரு ஹீரோவாக அதை நம்ம பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இப்போ என் கதாபாத்திரம் மேலே ஒரு மிகப்பெரிய மரியாதை வந்துருச்சு. அப்புறம் பார்த்தா அவர் யார் தாங்க, அவர் அந்த தமிழ் யார் தாங்க போது 2வது நாள் ஒரு 25-30 நாள் வராது ஆனந்த் சார் எழுந்துருங்க சார் எழுந்துருங்க. எனக்கு தேங்க்யூ ஸோ மச். நான் பேசுனதை கேட்டதுக்கு மிகப்பெரிய நன்றி. நிகழ்ச்சிக்கு வந்த எல்லாருக்கும் நன்றி, சிறப்பு விருந்தங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.